வணக்கம். இன்று ஒரு சங்க பாடலை பார்க்கலாமா? பாடல் இதோ. முத்து அரி பொற்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று அரைநரை கூந்தற் செம்முது செவிலியர் பரிமடிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உறந்தகொள் கொண்ட கொழுநன் குடிவரவன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகினி நுணங்கு அறல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையடே. நற்றினை 110வது பாடல். இதன் விளக்கத்தை பார்ப்போமா? இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் ஒரு சிறுமி வளர்றான். அவளுக்கு அவருடைய செவிலி தாய் தங்க கிண்ணத்தில் தேனும் பாலும் கலந்த சோத்தை வச்சுக்கிட்டு அந்த சிறுமிக்கு சோறு ஊட்ட போகிறான். கையில் ஒரு குச்சியில் பூவை கட்டிட்டு மிரட்டுறதுக்காக சாப்பிடு சொல்லிட்டு போகிறான். கிட்டத்தில் பின்னாடியே போகிறான். ஆனால் அந்த குழந்தை முடியாது, வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடும்போது பட்டு ஆடு உடுத்திருக்க அந்த குழந்தை காலில் பொற்சிலம்பு முத்துக்கள் ஒழிக்க ஓடி போயிடுது. ஆண்டான்னு சொல்லி ஓடிடுது. இப்படி செல்லமாக வளர்ந்த அந்த சிறுமி வளர்ந்து பெரிய ஆளாகி வேறு இடத்துக்கு போகிறான். பூந்த வீட்டில் வறுமை சூழ்த்திருக்கு. கணவன் வறியவன். அதனால் பட்டு ஆடையெல்லாம் திறந்துட்டு பருத்தி ஆடையை வாணிச்சிக்கிறான். அவளே காய்கறி எல்லாம் நறுக்கி அவளே சமைக்கிறான். சமைச்சு முழுமையாக சாப்பிட முடியல. ஒரு வேளை விட்டு ஒரு வேளை தான் சாப்பிட்றாளாம். அந்த அளவுக்கு வறுமை. எல்லாத்தையும் வறுமை செல்வ செழிப்பில் இருந்தவ, தங்க கிண்ணத்தில் சோறு சாப்பிட்டவ இங்கே அவளே சமைச்சு ஒரு வேளை விட்டு ஒரு வேளை சாப்பிட்ற அளவுக்கு உள்ள வறுமையை எதிர்கொண்டு தன்னையை மாற்றிக்கிறது எவ்வளோ பெரிய செய்தி. இதை பார்க்கறதுக்காக அவள் தாய் செவிலி தாயை அனுப்புகிறான். மக எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. மகளுடைய இந்த நிலைமையை பார்த்தவொன்னே செவிலி தாய்க்கு வியப்பாக போயிடுது. அவளை செல்வ செழிப்பில் இருந்துட்டு இங்கே இந்த வறுமையான சூழ்நிலையும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து போகிறான். வியந்து போனவ அவள் தாய்கிட்டே போய் சொல்கிறான். அவளும் மகிழ்ந்துறான். எப்படி பார்த்தீங்களா? புகுந்த வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டு பெருமையை பேசி கணவனை இழிவுபடுத்தாம இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தானே மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஒரு பக்குவம் மகளிருக்கே உரியதல்லவா? இதுவும் சங்க காலத்திலேருந்தே இருந்துக்கிறது. இந்த பாட்டை சொல்கிறது எவ்வளோ வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.